ஆவியானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் வந்து காத்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கும் ஆசீர்வாதம் புது பலனை அடையும்படியான ஒரு ஆசீர்வாதம், செட்டைகளை அடித்து எழும்பத்தக்கதான ஒரு ஆசீர்வாதம். ஒருவேளை ஏதோ ஒரு சூழ்நிலை இலைப்படைந்தவர்களாய் சோர்ந்து போன நிலைமையில காணப்பட்டால் இந்த நாளிலும் கர்த்தர் அதை எல்லாம் மாற்றி சோர்ந்து போகாத சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்கி தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது கர்த்தர் விதமான ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறார். சங்கீதம் 138:3 சொல்கிறது, நான் கூப்பிட்ட நாளில் எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீங்க கூப்பிட்ட நாளிலே மறு உத்தரவு தருவேன் என்று. அது மாத்திரம் உங்க ஆத்மாவை பலப்படுத்தி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆமேன்.